குட் ஈவினிங் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, நான் பேசுறது கிளியர் தானே? ஓகே, முதலாவது விஷயம் ஒன்று சொல்லிட்டே போவோம், சரியா? இப்போ யோசிக்க வேணாம் இதை தொடங்கிட்டா அப்படின்னு. சரி, என்னண்டா மேக்சிமம் வந்து லைவ் கிளாஸஸுக்கு ஜாயின் ஆகுங்க. ரெக்கார்டிங்ஸே நம்பிட்டு இருக்க வேணாம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மேபி சில டெக்னிக்கல் எரர்ஸ் வருது, டெக்னிக்கல் இஷ்யூஸ் வருது, அந்த டைம்ல சில நேரம் மிஸ் ஆகுது. அதனால சொல்றேன், சரியா? ஓகே, இன்னைக்கு நாங்க என்ன ஒரு ஹெடிங்குள்ள புதிய ஒரு டாபிக் உள்ள போறோம், சரியா? சேம் மெயின் ஹெடிங், அதுல வரக்கூடிய ஒரு புதிய ஒரு சப் ஹெடிங், சரியா? மெயினா நாங்க பார்த்துட்டு இருக்கிற ஃபார்மசியூட்டிக்ஸ், அது ஒரு சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்ட் தான் ஃபார்மசியூட்டிக்ஸ், சரியா? அதுல டோசேஜ் ஃபார்ம் ஒரு மெயின் ஹெடிங்க நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம், சரியா? நான் செய்யக்கூடிய சாலிட் டோசேஜ் ஃபார்ம் கம்ப்ளீட்டட், சரியா? இப்ப நான் இன்டேக்கு ஸ்டார்ட் பண்ண போறது செமி சாலிட் டோசேஜ் ஃபார்ம். உங்களுக்கு தெரியும், இன்னும் உங்களுக்கு லிக்விட் டோசேஜ் ஃபார்ம் பெய்துட்டு இருக்குது இல்லையா? இந்த யாரு சாலிட் டோசேஜ் ஃபார்ம், செமி சாலிட் டோசேஜ் ஃபார்ம், இதோட லிக்விட கம்பேர் பண்ண நேரம் லிக்விட்ல நிறைய நோட்ஸ், நிறைய தியரிட்டிக்கல் பார்ட்ஸ் இருக்குது, சரியா? அதனால அதை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண டைம் எடுக்கும். இதுவும் சாலிடும் அந்த அளவுக்கு பெரிய பார்ட் இல்லை, ஆனா கொஷன்ஸ் ஃபோக்கஸ் ஆகுது. விளங்குதா? ஈஸியான பார்ட், ஈஸியா விளங்கெடுக்கலாம், ஈஸியா பேப்பர்ல மார்க்ஸ் ஏர்ன் பண்ணலாம், சரியா? ஓகே, இன்றைக்கு நாங்க போறதும் என்ன, இன்னொரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஹெடிங் தான் நாங்க இப்ப இன்றைக்கு மூவ் ஆக போறது. ஓகே, சரியா? இப்ப நாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முன்னால ஃபர்ஸ்டா கொஞ்சம் யோசிச்சுட்டு இந்த இதுக்குள்ள போவோம் இல்லையா? சரியா? ஓகே, நீங்க ஃபர்ஸ்டா நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்குள்ள போக முன்னாலே செமி சாலிட் அப்படின்னா என்ன மீனிங் ஆக இருக்கும்? சாலிட் என்றா தெரியும், திண்மத்தன்மையான உண்டு. அது சாலிட். லிக்விட்னா திரவத்தன்மையான உண்டு. ஓகே, நாங்க இன்றைக்கு போறது செமி சாலிட். சென்னதுமே யோசிச்சு பாருங்க, உங்களோட மைண்டுக்கு என்ன வருது? அப்படி இல்லைன்னா இந்த பிக்சர்ஸை பாருங்க, இல்லைங்களா? இந்த பிக்சர்ஸை பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க ஃபேஸுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு க்ரீம், அதை யோசிச்சு பாருங்க. அது என்ன டெக்ஸ்டர்ல இருக்குது? லிக்விடா, சாலிடா? சும்மா நல்லா யோசிச்சு பாருங்க. காலைல பூசுற வெஸ்லினை யோசிச்சு பாருங்க. வெஸ்லின் எப்படி இருக்குது? தண்ணி மாதிரி இருக்கா, இல்ல கட்டி மாதிரி இருக்கா, இல்ல ரெண்டுக்கும் இடப்பட்டதாக இருக்கா? கொஞ்சம் அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் என்ன கேட்டகரிக்குள்ள வரும்? திண்மம்னு கொடுக்கவும் மேலாது, திரவம்னு கொடுக்கவும் மேலாது. விளங்குதா? நல்லா யோசிங்க. நீங்க பூசுற ஒரு கிரீம், இல்லைன்னா ஒரு மூவ் பாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸான, இல்லைன்னா ஒரு விக்ஸ்ல வரக்கூடிய ஒரு பாம், இந்த மாதிரி யோசிச்சு பாருங்களேன். இவங்க எல்லாம் எதுக்குள்ள வரும்? நாங்க திண்மம் சொல்லட்டுமா, திரவம் சொல்லட்டுமா? பொதுவா நான் கேட்டா, இந்த டோசேஜ் ஃபார்ம் வேக்குள்ள வந்தா சாலிட் டோசேஜ் ஃபார்மா, இல்லைன்னா லிக்விட் டோசேஜ் ஃபார்மா, அந்த மாதிரி யோசிக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க யூஸ் பண்ணதுதான் என்ன, இந்த செமி சாலிட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் நீங்க தாராளமா ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணி இருக்குது, சரியா? நீங்க அந்த பார்த்த அரை திண்மம், ஓகே, ஒருத்தர் ஆன்சர் பண்ணிருக்கு, சரியா? அது சரியான விஷயம். நீங்க பார்த்த, உங்களுக்கு தெரிஞ்ச, நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணின சில விஷயங்களை தான் நாங்க படிக்க போறோம், சரியா? நீங்க நிறைய செமிசாலிட் டோசேஜ் ஃபார்ம் அறிஞ்சோ அறியாமலோ நீங்க யூஸ் பண்ணிருக்கு, அதை பத்தி தான் இன்னைக்கு எங்கட ஹெடிங், சரியா? இந்த பிக்சர்ஸ் பாருங்க. இது எப்படி ஒரு பாம் மாதிரி இருக்குது. பாம் கேட்டகரியில வரதெல்லாம் நாங்க ஒயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு மேபி இந்த டேர்ம் வந்து புதுசாக இருக்கலாம், ஆனா இனி நாங்க பேச போற ஒரு இது செமிசாலிடுக்குள்ள வரக்கூடிய ஒரு டோசேஜ் ஃபார்ம் தான் ஆயின்மெண்ட், சரியா? அடுத்தது பாருங்க, கிரீம்டா எல்லாருக்கும் தெரியும். மெடிக்கல் கிரீம், காஸ்மெட்டிக் கிரீம், இந்த மாதிரி நிறைய இருக்கும், சரியா? இதெல்லாம் கிரீம். அதுவும் என்ன, செமி சாலிட். திண்மமும் இல்ல, திரவமும் இல்ல. நீங்க சரியா கொடுக்குற டேர்ம்டா அரை திண்மம் தமிழ்ல சொல்றேன்டா. அதனால செமி சாலிட் டோசேஜ் ஃபார்ம் பண்றோம். ஓகே, பாருங்க, பேஸ்ட். பேஸ்ட் அதுலயும் புதுசா இல்லை. நீங்க டூத் பேஸ்ட் சேம் வே அதே மாதிரி மெடிசினல் ஃபார்ம்ல வந்தா அது நாங்க ஒரு மெடிசின்ல வரக்கூடிய பேஸ்டா பாக்குறோம். பாருங்க, ஜெல். நீங்க ஃபேஸுக்கு அப்ளை பண்ற அலோவேரா ஜெல்லா இருக்கல, ஹேருக்கு அப்ளை பண்ண ஜெல், அதெல்லாம் அந்த செமி சாலிட். இங்க நாங்க படிக்கிறது என்ன, மெடிசின். மெடிக்கல் சம்மந்தப்படக்கூடிய நாங்க ஹேருக்கு பூசுறதையோ இல்லைன்னா நாங்க மூஞ்சிக்கு பூசுற கிரீமையோ இங்க படிக்க மாட்டோம், சரி? அது காஸ்மெட்டிக்ஸ் இல்லையா, அது எங்களுக்கு இல்லை. நான் ரியல் லைஃபோட சொல்றேன்.
நீங்க தெரிஞ்ச விஷயம். அடுத்தது இவங்க தான் பொல்லாத ஆட்கள். சரியா? இதுக்குள்ள நான் போக முன்னாலே சொல்லிட்டு போறேன். இந்த சப்போசிட்டரி என்ற ஒரு குரூப் இருக்கு இல்லையா? நீங்க மேபி கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்கள ஒரு சில ஆட்கள் இன்னும் சொல்லிடுன்றாங்க. ஒரு சில ஆட்கள் இன்னுமே அதை செமி சொல்லிடுன்றாங்க. சரியா? ஒரு சில ஆட்கள்ண்டா கண்ட கண்ட எல்லாரும் இல்ல. யாராயிருக்கும்? எங்க இந்த ஃபீல்ட்ல ஃபார்மசி ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய மெயினான ப்ரொஃபசர்ஸ், லெக்சர்ஸ். சரியா? இவங்க தான், இவங்களுக்குள்ள அந்த வாதம் பெய்துட்டு இருக்குது. சோ தட் எங்களுக்குமே அது கன்ஃபியூஷன் விளங்குதா? ஒரு பாஸ் பேப்பர் எம்சிக்கு வந்தா எப்படி அதை நீங்க கிளியர் அவுட் பண்ணு, அதால நீங்க எப்படி மார்க்ஸ் ஏர்ன் பண்ற ட்ரிக்கை நாங்க சொல்லி தருவோம். ஏன்னா இது வந்து ஒரு இந்த ஃபீல்டு ஃபார்மசி இந்த ஃபீல்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ப்ராக்டிக்கல் லைஃபோட சம்மந்தப்படக்கூடிய விஷயம். சில சில விஷயங்கள் வந்து இன்னுமே வாதத்துக்குள்ளதான் போகுது. ஒரு குரூப் அது சரின்னுவாங்க, ஒரு குரூப் இது சரின்னுவாங்க. ஏன்னா கருத்து வேறுபாடு இருக்கு. அந்த மாதிரியான டைம்ல நீங்க எப்படி பேப்பர்ல ஆன்சர் பண்றீங்க, நீங்க எப்படி இந்த எக்ஸாமை கிளியர் பண்ற டெக்னிக்கையும் நாங்க சொல்லி தருவோம். ஆனா அது இப்ப இல்ல. ஏன்னா நீங்க இப்பதானே வந்திருக்கிறது, டூ ஏர்லி இல்லையா? சரி, நாங்க அது முடிய லாஸ்டா பேப்பர் அப்படின்னு வாங்கினா நாங்க அதுக்குரிய எல்லா டெக்னிக்கையும் சொல்லி கொடுப்போம். முதல் கட்ட உங்களோட வேலை என்ன? இந்த விஷயத்த ஐடியா எடுங்க, படிச்சுக்கணும். ஆனா நீங்க தெரியணும் இது இன்னொரு ஒரு சார்ல இன்னொரு ஒரு டிஷர்ட்டையோ யார்டையோ ஒரு டியூட்ல மேபி இது சாலிட்ல வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லி வச்சிருக்கேன் இல்லையா? சில பேர் அதை செமி சொல்லிட்டாங்க, சில பேர் என்ன செய்றாங்க சொல்லிடுன்றாங்க. ஆனா மெஜாரிட்டி வந்து செமி சொல்லிடுன்றாங்க. சோ தட் எங்கட கருத்துப்படிக்கு நாங்க செமி சொல்லிடுக்குள்ள அதை கொண்டு வந்திருக்கோம். சரி, இவங்க பொல்லாத ஆட்கள். இவங்களுக்குள்ள நிறைய கேள்வி வருது சப்போசிட்டரிஸ் இதுக்குள்ள. இந்த பேஸ் ஜெல் இதுல எல்லாம் பெருசா கேள்வி வராது. சரி, இந்த சப்போசிட்டரி ரெண்டு ஆள் நல்ல ஆள். சரி, நிறைய கேள்வி வருது. ஓகே, இப்ப முதலாவதா உங்களை நான் இந்த தியரி அதுக்குள்ள கூடிய டீட்டெயிலா போக முன்னால ஃபர்ஸ்டா இன்னைக்கு நாங்க என்ன ஹெட்டிங் என்னென்ன விஷயம் எடுத்து சொல்லிட்டேன், நல்லா மைண்டு கேடுங்க, நிதானமா யோசிங்க. செமி சாலிட் டோசேஜ் ஃபார்ம் அப்படின்னா என்னென்ன விஷயம் கிளியர். ஓகே, சரியா? பொறுமை, நாங்க பாப்போம், ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, இத நானே ரீட் பண்ண நான் விரும்பல. சரியா? யாராச்சும் ஒருத்தர் இத ரீட் பண்ணுங்க. அப்பதான் என்ன இது ஒரு என்ன இன்டராக்டிவ் செஷனாக போகணுமே ஒழிய போரிங்கா நான் சொல்லிட்டே இருக்கேன் நீங்க கேட்டே இருக்க அந்த வே செட் ஆகாது. நல்லா ஓப்பனா பேசுங்க, அப்பதான் அவங்களுக்கும் இந்த 2 hours இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்ல நீங்க பெட்ல சாஞ்சிட்டு தூங்கிட்டு இருந்தா அவங்களும் போர் அடிக்கும். ஓகே, யாராச்சும் ரீட் பண்ணுங்க. ஒப்ஜெக்டிவ்ஸ் எங்கட நோக்கம் இந்த கிளாஸ் முடிவுல உங்களுக்கு என்ன தெரியணும் என்ற விஷயம். ஓகே, ரீட் பண்ணுங்க ப்ளீஸ். ரீட் பண்ணுங்க, யாராச்சும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் எனக்கும். ஓகே, ரீட் பண்ணுங்க யாராச்சும். கேமிதா, கேமிதா நீங்க யாராச்சும் ரீட் பண்ணுங்கம்மா கொஞ்சம். Define semi-solid dosage forms and classification. Advantages and disadvantages of semi-solid dosage forms. List ointment bases. List and explain method of preparation of semi-solid dosage form. Explain suppository, cream, gel and paste. ஓகே, சரியா? இப்ப பாப்போம். உங்களோட ஒப்ஜெக்டிவ்ஸை பார்த்ததுமே விளங்கிருக்கும் இது வந்து ஒரு ஹெவியான ஹார்டான ஒரு டாபிக் அல்ல. மேபி 1 or 2 கிளாஸஸ்ல முடிஞ்சிடும். சரியா? இன்றைக்கு சான்ஸ் இல்லை, மேபி நாளைய கிளாஸோட 2 கிளாஸஸோட மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த செமிஸ்டர் டோசேஜ் ஃபார்ம் பார்ட் முடிஞ்சிடும். அவ்வளவுக்கு சின்னது, ஆனா கேள்வி வருது. முதலாவது விஷயம், இப்ப நான் சொன்ன உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்க சொன்னதெல்லாம் ஒரு பக்கம். செமிசோல் டோசேஜ் பண்ணா உங்களுக்கு க்ரீமை பார்த்ததுமே ஓகே இவங்க தான் செமிசோல்னு உங்களோட மைண்டுக்கு வரும். அது ஓகே. ஆனா உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியும், அதை டிஃபைன் பண்ண, டிஃபைன் மீன் டெஃபினேஷன் கொடுக்க, என்ன வரைவிலக்கணம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது உங்களுக்கு செல்லேலுமாக இருக்கணும். சரியா? அண்ட் கிளாசிபிகேஷன், செமிசோலிட் டோசேஜ் ஃபார்ம்ல கிளாசிபிகேஷன் தெரியணும். தென் நீங்க பார்த்த சாலிட் மேபி லிக்விட்லயும் பார்த்திருக்கும். அதே மாதிரி அதே வேல அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னத்துடு அஸ் அ செமிசாலிட் டோசேஜ் ஃபார்ம். சரியா? டோசேஜ் ஃபார்ம் எடுக்கிற நேரம் செமிசாலிட் டோசேஜ் ஃபார்மா வாரதால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு தெரியணும். சரியா? நாங்க முன்னுக்கும் உங்களுக்கு கொஷன்ஸ் பார்க்க சில எல்லா வேலையும் கம்பேர் பண்ணுவோம். லிக்விடா வைக்கிறதால என்ன அட்வான்டேஜஸ், என்ன டிஸ்அட்வான்டேஜஸ், அஸ்
டேப்லெட் டோசேஜ் ஃபார்ம் என்ன அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அந்த மாதிரி நாங்கள் கம்பேர் பண்ணுவோம். சரியா? அண்ட் தென் ஆயின்மெண்ட் பேசஸ் இப்படின்னு இருக்கு. இது வந்து நீங்க கெமிஸ்ட்ரி பார்ட் கொஞ்சம் இருக்கு, டீப்பான கெமிஸ்ட்ரி எல்லாம் ஓரளவுக்கு வருது, அதுல நீங்க இதை பத்தி இப்ப படிப்பீங்க. ஸோ தட் ஆயின்மெண்ட் பேசஸை பத்தியும் கொஞ்சம் விளங்கெடுக்கணும் கிளியரா. சரியா? ஓகே, அடுத்தது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட், ஈஸியா எனக்கும் படிச்சு தரல, நீங்களும் ஈஸியா கேப்சர் பண்ணிட்டு போகலாம். இந்த 4வது objective. சரியா? மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் செமி சாலிட் டோசேஜ் ஃபார்ம். மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், நாங்க எப்படி தயாரிக்க போறோம், அதான் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் செல். என்னென்னது? க்ரீம் எப்படி தயாரிக்க போறோம், சப்போஸ் சாரி ஜெல் எப்படி தயாரிக்க போறோம், பேஸ்ட் எப்படி தயாரிக்க போறோம். சரியா? இது எல்லாத்துலயும் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் பார்க்க போறோம். சரியா? மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஏன் ஈஸின்னு சொன்னா, நான் உங்களுக்கு அழகா யூடியூப் வீடியோஸ் ஷேர் பண்ணி காட்டுவேன், நீங்க அதை அழகா கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா, அதை ப்ராக்டிக்கலா நீங்க எப்படி செஞ்சா பாப்பீங்கன்ற விஷயத்த பார்த்தேன்னா, என்ன ஒரு விஷுவலா உங்களுக்கு விளங்கிட்டேன்னு சொன்னா, அதுக்கு மேல நான் இந்த இப்ப நீங்க பாருங்க வேணுமெண்டா நோட்ஸ்ல பிபிடி இல்லைன்னா பிடிஎஃப்ல பாருங்க, நிறைய பாயிண்ட்ஸ் போட்டிருப்பேன். க்ரீம் தயாரிக்கிற மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் நிறைய பாயிண்ட்ஸ் போட்டிருப்பேன். அது பாயிண்ட்ஸ் வைஸ்ல பார்த்தா தான் நிறைய நீங்க பேசிக் ஐடியா, ஒரு விஷுவல் ஒரு வீடியோ பாக்குற நேரம் எப்படி தயாரிக்கிறாங்க, சிம்பிளா ஒரு ரெசிபி, நீங்க ஒரு ஃபுட் ரெசிபி வீட்ல செய்யறேன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி யோசிச்சீங்கன்னா ஈஸி. அவ்வளவு அந்த பாயிண்ட்ஸுமே உங்களோட மைண்டுக்கு ஒரே ஐடியா போய்த்திரும். சரியா? இதைத்தான் நான் சொல்றேன் திருப்ப திருப்ப. நான் கிளாஸ்ல கொஞ்சம் டைம் எடுத்தா நான் எல்லா இதுலயும் சொல்றது, ஸ்மார்ட்டா படிங்க. ஹார்ட் ஒர்க்கா ஸ்மார்ட் ஒர்க்கான்னு கேட்டா நான் ப்ரிஃபர் பண்றது, நான் சொல்றது ஸ்மார்ட். சரியா? நீங்க மேக்சிமம் ஸ்மார்ட்டா மாறுங்க. நான் ஹார்ட் ஒர்க் போட்டு ஓகே இந்த கிளாஸ் வந்திருக்கேன், டெய்லி கிளாஸ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க, அதுலயே உங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க்கா இனியே முடிச்சிடலாம். சரியா? ஸ்மார்ட் ஒர்க்னா இப்ப இந்த கிளாஸ் வந்தீங்களா, ஒரு பேனையோ ஒரு ஒரு புக்கையோ நோட் பண்ணீங்க, டெய்லி வச்சுக்கோங்க, மெயின்டைன் பண்ணுங்க, அதுல எக்ஸ்ட்ரா சொல்ற பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க, நான் இப்பவே பாஸ் பே பாயிண்ட் இது வரும் சொல்றத நோட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் வரணும், சிம்பிள். அதோட நீங்க இந்த 2 hours சரியா படிச்சீங்கடா, 2 hours இல்ல 1.5 ஓ 1:45 அந்த மாதிரி வருது. இதை நீங்க சரியா பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க செப்பரேட்டா வேற டைமே கொடுக்க தேவையில்லை. மேபி சில நேரம் மிஸ் ஆகலாம், அந்த நேரம் ரெக்கார்டிங்ஸை பார்த்து கிளியர் பண்ணுங்க. ஃப்ரீலி உங்களுக்கு டிகிரி செய்யறா செய்யலாம், நீங்க ஜாப் செய்யறா செய்யலாம், உங்களோட வேற வேற இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் பார்க்கலும் இந்த 2 hours எஃபெக்டிவா கொண்டு போனேன். நான் சொல்றது இஃபெக்டிவ் மீன்ஸ் ஸ்மார்ட்டா இந்த 2 hours பாருங்க, நல்ல இன்டராக்டிவா பேசுங்க, கேளுங்க, டவுட்டை கிளியர் பண்ணுங்க, முடிச்சிருங்க. இதோட மறுநாள் நீங்க நைட்டுக்கு இருந்துட்டு இல்ல டே டைம்ல இருந்துட்டு அப்படியெல்லாம் ஹார்ட் ஒர்க் போட தேவையில்லை. பாடமாக்கி 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 அப்படி தேவையில்லை. ஃபார்மசியூட்டிக்ஸ் என்ற இருக்கே வேற லெவல் ஏரியா. ஏன்னு சொன்னா அந்த சப்ஜெக்ட்ல எனக்கு ஃபர்ஸ்ட் கேட் எக்ஸாம்லயும் எனக்கு பேட்ச்லயே ஹை மார்க்ஸ். சரியா? அதே நேரம் இந்த ஃபைனல் வார நேரம் எனக்கு ஃபார்மசியூட்டிக்ஸ் பேப்பர்ல எழுதாம விட்டேன்னு ஒன்றும் இல்லை என் ஞாபகத்து, நான் கிட்டத்துல பாஸ் அவுட் ஆயினாக்கல. ஏன்னா ஆன்சர் பண்ணாம விட்டாண்டு மேபி ஒன்று ரெண்டு இருக்கும், நூற்றுக்கு ஒரு 95% மேல இதை கற்று எழுதுற மாதிரி. ஃபார்மசியூட்டிக்ஸ் டே வே, ஃபார்மசியூட்டிக்ஸ் டே வேர்ட்ஸ், அந்த டெக்னிக்கை பிடிச்சிங்க சொன்னா நீங்க மாஞ்சி மாஞ்சி படிக்கவே தேவையில்லை. ஃபார்மகாலஜிலாம் நாங்க இன்னும் முதல்ல ஸ்டார்ட் பண்ணல, மோஸ்ட் ப்ராபப்ளி ஜன்ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஐடியா. ஃபார்மகாலஜி இன்ட்ரெஸ்டிங், ஆனா நல்லா படிக்கும், நல்ல டெக்னிக்கை விலங்கு எடுத்துடணும். விலங்கு எடுத்தாலும் அதுல கொஞ்சம் இது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி, ஆனா அதுல இன்ட்ரெஸ்டிங் இருக்கு, அது அடிக்ட் ஆகுற மாதிரி. ஃபார்மகாலஜி படிக்கிற நேரம் படிக்க 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 ஃபார்மகாலஜியே படிக்க ஆசை வந்துடும், மிச்சம் உள்ளது மிஸ் ஆயிடும் அந்த மாதிரி. ஃபார்மசூட்டிக்ஸ் அப்படி இல்லை, கிளாஸ்ல சரியா ஃபோக்கஸ் ஆயிட்டீங்கன்னா வேற டைமே கொடுக்க தேவையில்லை, கதை முடிஞ்சு. விளங்க? அப்ப நான் செல்ல வந்தது வந்து இதுல என்ன மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ல 10 பாயிண்ட்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா 2 ஸ்லைடுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கலாம். அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு வீடியோ, ஜஸ்ட் ஒரு விஷுவல் ட்ரீட். சரியா? அதோட நீங்க பிடிச்சீங்கன்னு சொன்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க கடை கடைன்னு சொல்லிட்டு போவீங்க. இங்கிலீஷ் இஷ்யூ ஆகிக்கிற ஆட்களுக்கு கொஞ்சம் ஒரு 1 to 3 months டைம் எடுக்கும். அதுவும் இஷ்யூ இல்லைன்னா வெரி சிம்பிள். சரியா? ஸ்மார்ட்டா இருக்கணும். அகெயின் ஸ்மார்ட் ஒர்க் படிக்கிறேன்றது ஸ்மார்ட்டா இருக்கணும். சரியா? ஓகே. இப்ப நாங்க அடுத்ததுல பார்க்க போறது தனித்தனியா சப்போசிட்டரிண்டா என்ன, கிரீம்டா என்ன, ஜெல்லண்டா என்ன, தென் பேஸ்டண்டா என்ன. சரியா? இவங்க தான் எங்களோட மெயினான என்ன செமி சாலிட் டோசேஜ் ஃபார்ம்ஸ். சரியா? ஓகே, ஆப்ஜெக்டிவ்ஸ் கிளியர். அடுத்தது என்ன, கண்டென்ட் தானே, சிம்பிளா முடிச்சிடலாம். சரியா? ஓகே, முதலாவது பார்க்க போற டெஃபினிஷன்.
டிஃபைன் பண்ணுங்கன்னு உங்களோட பேப்பர்ல வந்தா நீங்க என்ன ஆன்சர் பண்ணணும் மட்டும் விஷயம் தான் இந்த ஸ்லைட்ல இருக்கிறது. சரியா? இதுல என்ன பாயிண்ட்ஸ் நல்லா பாருங்க. Semi-solid dosage forms are preparation that are placed in between the liquid dosage form and solid dosage form. Simple. ஒரே ஒரு மெயினான பாயிண்ட் தான் நீங்க வந்திருக்கிறது. விளங்குதா? ஒரே ஒரு மெயினான பாயிண்ட் தான் வருது. செமிசாலிட் டோசேஜ் ஃபார்ம்ஸ்னா என்ன? சாலிடுக்கும் லிக்விடுக்கும் இடைப்பட்ட ஒரு ஒரு பிளேஸ்ல இருக்கக்கூடியதான் யாரு? செமிசாலிட் டோசேஜ் ஃபார்ம். சரியா? பிகாஸ் ஆஃப் their கன்சிஸ்டன்சி, அந்த கன்சிஸ்டன்சி அந்த இந்த தன்மையை வச்சுதான் நாங்க என்னன்னு சொல்றோம், அதை செமிசாலிட் டோசேஜ் ஃபார்ம். நீங்க நல்லா தொட்டு ஒரு நீங்க எப்போ அப்ளை பண்ற க்ரீமா இருக்கீங்க நல்லா பிடிச்சி பாருங்க. என்ன? லிக்விடும் இல்லை சாலிடும் இல்லை, ஸோ தட் அது ரெண்டுக்கும் இடைப்பட்டது. அதுதான் பாயிண்ட், அதுதான் டெஃபினிஷன். விளக்குதா? பிட்வீன் த லிக்விட் டோசேஜ் ஃபார்ம் அண்ட் சாலிட் டோசேஜ் ஃபார்ம். இது உங்களுக்கு தெரிஞ்சது, இதுதான் உங்கள்கிட்ட பாயிண்டா கேட்குறாங்க, இதைத்தான் டிஃபைன் பண்ணுன்னு சொல்றாங்க பேப்பர்ல. ஸோ வெரி ஈஸி. ஐடியா விளங்கெடுத்துட்டீங்கன்னா வெரி ஈஸி. டெஃபினிஷன் எப்படி? சிம்பிள். ஃபார்ம் பிகாஸ் ஆஃப் their கன்சிஸ்டன்சி. எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க? அதுல அந்த கன்சிஸ்டன்சியை வச்சு. சரியா? வெரி சிம்பிள். இவ்வளவுதான். என்ன? செமி சாலிட் டோசேஜ் ஃபார்மோட டெஃபினிஷன். ரெண்டுக்கும் இடப்பட்ட ஒரு தன்மை, அதோட கன்சிஸ்டன்சி அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். சரியா? ஓகே. நாங்க இதுக்கு போக முன்னால் இப்ப நான் சொன்ன ஒரு சில விஷயத்தை வச்சு கேட்கிறேன். இது இது இந்த பிக்சர்ல என்ன காட்டிருக்குது? இது என்ன ஒன்றாக இருக்கும்? இது என்ன ஒன்றாக இருக்கும்? சாட்ல எங்களுக்கு ஆன்சர் வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. ointment, வெரி குட். சரியா? இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க ஃபார்ம்ல போய்த்திருவீங்க உண்மையிலே. இது பாருங்க, இது இதுலயே அடிச்சிருக்கு. டெட்ராசைக்ளின் ஹைட்ரோகுளோரைடு ஒப்தால்மிக் ஆயின்மெண்ட். அப்ப இது ஒரு ஆயின்மெண்ட். இது என்னவாக இருக்கும்? சும்மா கெஸ் பண்ணுங்க. இப்ப நாங்க பேசின சில விஷயங்களை வச்சு இது என்னவாக இருக்கும் கெஸ் பண்ணுங்க. என்ன? ஓகே, சப்போசிட்டரி. வெரி குட். சரியா? ஓகே, அடுத்த பாட்டுக்கு மூவ் ஆகுவோம். சரியா? முதலாவது டெஃபினேஷன் சரி. சரியா? ஓகே, மத்தது என்னடா, என்னென்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்றாங்க எதுக்காக? இந்த செமிசாலிட்ஸ் ஃபார்முலேஷன் ப்ரிப்பரேஷனுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, சேம் வே, வெரி சிம்பிள். அடுத்த டோசேஜ் ஃபார்ம்ஸ் எப்படி அதுக்கு நாங்கள் என்னென்ன இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணமோ அதே விஷயங்கள் தான் வருது. என்னென்ன வருது? ஒன்று ஆக்டிவ் ஃபார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் ஏபிஐ, தென் பேசஸ். சரியா? பேசஸ்ண்டா உங்களுக்கு நீங்க படிப்பீங்க இதுல, சப்போசிட்டரி ப்ரிப்பரேஷன்ஸ்ல எல்லாம் பேசஸ் இருக்குது. தென் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னா என்ன? ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னா என்ன? யோசிச்சு பாருங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நான் சொல்லியிருக்கேனாக்குமே. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்றால் என்ன? ஓகே, ஆன்சர் சென்ட் பண்ணிக்கிறேன் chatல. கொஞ்சம் பேசுங்கடா, பேசினா தானே இன்ட்ரெஸ்டா கொண்டு போகலாம். ஓகே, கெட்டு போகாம இருக்க யூஸ் பண்றது. வெரி குட். அதுதான் நாங்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சொல்றோம். சரியா? அப்படின்னா இந்த பார்மசியூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸுக்கு, ஃபுட்ஸுக்கு நீங்க நட்காப்பி இது பண்ற அவங்க வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம் growth இது பண்றது, கெட்டு போகாம பாதுகாக்கிறது, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். தென் ஹியூமெக்டன்ஸ்னா மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட்ஸ். சரியா? ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆக்சிடேஷன் ஆகாம இருக்கிறது. இமால்சிஃபயர்ஸ், ஜெல்லிங் ஏஜென்ட்ஸ், ப்ரிமேஷன் என்ஹான்சர், பஃபர்ஸ், இந்த மாதிரி எத்தனையோ இதெல்லாம் பயன்படுத்தப்படுது. சிம்பிளி ஏபிஐ அண்ட் எக்ஸிபியன்ஸ், இவங்க தான் மெயினான ஏபிஐ. அண்ட் தென் இந்த எல்லா எக்ஸிபியன்ஸும் என்ன செய்யப்படுது? இதோட ஃபார்முலேஷன், தயாரிப்புல இன்க்ளூட் பண்ணப்படுது. ஓகே, அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அதுக்குள்ள போவோம். சரியா? நீங்க நல்லா யோசிங்க. செமி சாலிட் டோசேஜ் ஃபார்மாக இருக்கிறதால எங்களுக்கு என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது?
அதை நாங்க நோட்ஸ் எங்களோட ஸ்லைடுக்கு போக முன்னால நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது. சொல்லுங்க அம்மா யோசிச்சு. ஓகே. ஐயோ சாரி, மிஸ் ஆயிடுச்சு. அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். செமி சாலிட் டோசேஜ் ஃபார்மாக இருக்கிறதால எங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ்? யூஸ் பண்ற ஈஸி. ஓகே, அது சரியான ஆன்சர். வேற என்ன? அது சரியான ஆன்சர். வேற என்ன? ஓகே, இன்னொரு ஆன்சர் எங்களுக்கு வந்திருக்கு. எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஈஸி. ஓகே, அப்ளிகேஷன் ஆல்சோ ஈஸி. சரி. ஓகே, இன்னொருத்தட ஆன்சர் லிக்விடை விட ஸ்டேபிள். வெரி குட். ஸ்டெபிலிட்டி லிக்விடை விட கூட. ஓகே, வேற வேற என்ன அட்வான்டேஜஸ்? ஓகே, வேற என்ன அட்வான்டேஜஸ்? அவ்வளவு இன்னும் யோசிங்க. என்ன இருக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. சும்மா சும்மா யோசிச்சீங்க, உங்களுக்கு ஐடியா தான் பிள்ளமா இருந்தாலும் சொல்லுங்க பாப்போம். சரியா பிள்ளை, நாங்க டிஸ்கஸ் பண்ணி. ஓகே, வேற என்ன அட்வான்டேஜஸ்? அவ்வளவுதானா? அப்ப நாங்க பாப்போமா? ஓகே, அப்ப பாப்போம். இன்னும் ரெண்டு வந்திருக்கு. உம் ஒரு மெடிகேஷன் எடுக்க முடியாத எமர்ஜென்சி கேசஸுக்கு சப்போசிட்டரி யூஸ் பண்ணலாம். ஓகே, அது சரி. ஓரல் யூஸ் பண்ணேலாத சந்தர்ப்பங்கள் உண்மையில ப்ராக்டிக்கலா வருது. ஸோ நாங்க அந்த மாதிரி டைம்ல சப்போசிட்டரி போறோம். ஸோ அதுவும் ஒரு அட்வான்டேஜஸ் தான். சரி, வெரி குட். அது சரியான ஆன்சர். ஓகே, இப்ப நாங்க போவேன் ஆன்சர்ஸ் செக் பண்ணுது. உங்களோட ஆன்சர் சரி. நீங்க மேபி பாப்பீங்க, நீங்க சொன்ன ஆன்சர் ஸ்லைட்ல இல்லைன்றாலுமே அது சரி. அப்படியான பாயிண்ட்ஸ் இருந்தா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, முதலாவது விஷயம் அவாய்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம். சரியா? இந்த விஷயத்த இன் டீட்டெயிலா நீங்க விளங்கெடுப்பீங்க ஃபார்மகாலஜி படிக்க ஸ்டார்ட் பண்ணதுமே. சோ தட் இப்ப அதை பத்தி பொதராக வேணாம். சரியா? ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம்னு ஒன்று இருக்குது, ஃபார்மகாலஜியில நீங்க கிளியரா படிப்பீங்க. அதாவது ஒரு மெடிசினை நாங்க இன்டேக் பண்ணா, ஓரலா இன்டேக் பண்ணா அது வந்து எங்க லிவர்ல ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் ப்ராசஸ் அண்டர்கோ ஆகும். அதாவது மேபி ட்ரக் ஆக்ஷன் அந்த இந்த மாதிரி கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. அதுல குறைவு டைம் எடுக்கும், இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு பிரச்சனை எதுக்கு இந்த செமிசோலிட் டோசேஜ் ஃபார்ம்டு இல்ல. சரியா? அந்த அப்படின்னா இந்த செமிசோலிட் டோசேஜ் ஃபார்ம் வந்து அதை அவாய்ட் பண்ணுது, ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் அவாய்ட் பண்ணுது. சரியா? அதனால அது ஒரு அட்வான்டேஜஸ். சரியா? இப்ப நீங்க சொன்ன ஆன்சர் அடுத்தது பாருங்க. கன்வீனியன்ட் ஃபார் அன்கான்சியஸ் பேஷண்ட் or patient having difficulty on oral administration. சரியா? இப்ப நீங்க ஒரு அன்கான்சியஸ் பேஷண்ட் எடுத்தீங்கன்னு சொன்னா, அன்கான்சியஸ்னா சுய நினைவு இல்ல,
அப்படியான ஒரு பேஷண்ட் எடுத்தீங்கன்னா டேப்லெட்டை போட்டு குடி குடின்னு தள்ளையிலுமா? எவ்வளவுதான் கொடுத்தாலும் அந்த பேஷண்ட்ஸ் இருக்க மாட்டாது, மயங்கி போய் திரும்பி நீங்க வாய் திறந்து உள்ள தள்ளினாலும் விழுங்குற ப்ராசஸ் போகாது. விழுங்குற ப்ராசஸ் வந்து கான்சியஸா நடக்கிறது. ஸோ தட் அன்கான்சியஸா ஆயிட்டு ஒருத்தருக்கு அதை கொடுக்க இயலா. சரியா? அடுத்தது வந்து பாருங்க, இன்னொரு பேஷண்ட் ஹேவிங் டிஃபிகல்ட்டி ஆன் ஓரல் அட்மினிஸ்ட்ரேஷன். இது டிஃபரெண்ட் பாயிண்ட், இது டிஃபரெண்ட் பாயிண்ட். இதான் ஃபார்மசியூட்டிக்ஸ்ல டெக்னிக். இப்படி இருந்தா நீங்க ரெண்டையும் உங்களை நீங்க இன்க்ளூட் பண்ணுங்க. சரியா? அது உங்களை நல்ல ஃபார்மசியூட்டிக் நாலேஜ் உள்ள ஒருத்தரா வந்து ஒரு எக்ஸாமினருக்கு காட்டும், பேப்பர் கரெக்ஷன் பண்ணுங்க அதுக்கு. அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இல்லைங்க? பேஷண்ட் ஹேவிங் டிஃபிகல்ட்டி ஆன் ஓரல் அட்மினிஸ்ட்ரேஷன் மீன் சில நேரம் சில பேர் என்ன நல்லா வாமிட்டிங்கோடே இருப்பாங்க. ஸோ நல்லா வாமிட்டிங் கண்டினியூஸா எடுத்துட்டு இருக்கிற ஒருத்தருக்கு போயிட்டு ஒரு டேப்லெட்டை கொடுக்கறது எவ்வளவு கஷ்டம். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல யோசிச்சு பாருங்க, ஒரு செமிசோலிட் டோசேஜ் போட எவ்வளவு ஈஸி. சப்போசிட்டரியே போடலாம், பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு க்ரீமை அப்ளை பண்ணலாம், பிரச்சனை இல்லை அந்த மாதிரியான டைம்ல. சரியா? அப்ப மெயினா இது வாமிட்டிங் இஷ்யூஸ் இருக்கிறார், கண்டினியூஸ் வாமிட்டிங். அப்படி ஆட்களுக்கெல்லாம் டேப்லெட் கொடுக்கவே இல்லை. அந்த மாதிரி டைம்ல சப்போசிட்டரி நல்ல யூஸ். விளங்குதா? அதே நேரம் வேற ஓரல் கேன்சர்ஸ் இல்லைண்டா நல்ல வயசு பேத்திக்கிறது, மேபி நல்ல சின்ன பிள்ளையா இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிற டைம் எல்லாம் நான் சொல்றது பேஷண்ட் ஹேவிங் டிஃபிகல்ட்டி ஆன் ஓரல் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த மாதிரி டைம்லயும் இந்த செமிசாலிட் டோசேஜ் ஃபார்ம்ன்றது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். சரியா? சூட்டபிள் டோசேஜ் ஃபார்ம் ஃபார் பிட்டர் ட்ரக்ஸ். அது என்ன பிட்டர்? பிட்டர்ண்டா என்ன மீனிங்? பிட்டர் பிட்டர் ட்ரக்ஸ் அப்படின்னா என்ன? நல்லா பாருங்க. வாட் இஸ் பிட்டர் ட்ரக்ஸ்? பிட்டர் ட்ரக்ஸ் என்ன? ஓகே, ஒருத்தர் சென்ட் பண்ணிருக்காங்க. கசக்குற. ஓகே, சரி சரியா. நீங்க சில மருந்து பாருங்க, எந்த அளவுக்கு கொண்டு சொன்னா உங்களுக்கு இது சும்மா செல்றது. ஓகே, ரெண்டு பேரும் ஆன்சர் பண்ணிக்கிறேன், வெரி குட். சரியா? சும்மா நம்ம வாய் வாசனத்துக்கு செல்ற விஷயம் இல்ல, இந்த கசக்குற ரெண்டு விஷயம் இருக்கே. சில ட்ரக்ஸை நீங்க இஷ்யூ பண்ண, சில டிஸ்பென்ஸ் பண்ணச்சுன்னா உங்களுக்கு விளங்கும். மெயினா இந்த எனக்கு பர்சனலி, மற்றவங்களுக்கு எப்படி தெரியும், இந்த செப்பலெக்சிங் கேப்சூல் எல்லாம் கொடுக்க சொல்ல எனக்கு இந்த வாமிட்டிங் வர மாதிரி இந்த வாசத்துக்கு விளங்குதா. ஓரல் பெனிசிலின் எடுத்தோம்னு சொன்னா ஒரு மாதிரியான ஒரு கசக்குற, அது அது வந்து தாத வாசம்னு சொல்லலாம். அப்ப கசக்கிற மருந்து பிட்டர் ட்ரக்ஸ். எனக்கு பர்சனலா பிட்டர் ட்ரக்ஸ் பெருசா நான் கசந்து அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் இல்லை. நான் சொல்றேன் அந்த அந்த மாதிரியான இதுக்கு இது கசக்கிறது தான் மெயினா சொல்லணும். பிட்டர் ட்ரக்ஸுக்கு வாசம் மோசமானது இல்லை, பிட்டர் ட்ரக்ஸ் கசக்கக்கூடியது. அந்த மாதிரியான நேரத்துல எல்லாம் இது நல்ல யூஸ். ஏன்னா நாங்க வாயால கொடுக்க போறது இல்லை, எங்க நாக்கு தானே இது சுவைய விலங்கெடுக்கும். சரியா? நாங்க வந்து லோக்கல் அப்ளிகேஷன் கொடுப்போம், இல்லைன்னா என்ன சப்போசிட்டரி வஜைனல் ஓ என்ன உங்களோட குடல் வழியா இந்த மாதிரி தானே அப்ளை பண்ணுவோம். சரியா? அப்ப அந்த மாதிரியான ட்ரக்ஸுக்கு இது பொருத்தம். சரியா? மோர் ஸ்டேபிள் தேன் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம். இந்த ஆன்சர் நீங்க சொன்னது. லிக்விடை விட கம்பேரிட்டிவ்லி செமிசாலிட் ஸ்டெபிலிட்டி கூட. ஸ்டெபிலிட்டின்னு எடுத்தோம்னு சொன்னா சாலிடுக்கு நல்லா ஸ்டெபிலிட்டி கொடுக்கலாம், ரெண்டாவது செமி சாலிட், மூணாவது லிக்விட் போகலாம். சரியா? இப்ப நான் இப்படி செல்ல செல்ல உங்களோட மைண்ட்ல வரணும். இப்ப நான் ஒரு ஓர்டர்ல செல்றேன் பாருங்க. இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு ஓர்டர்ல சொல்றேன். ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லி வந்தா சாலிடுக்கு கூட, தென் செமி சாலிடுக்கு, தென் வந்து லிக்விட். பாஸ் பேப்பர்ல உங்கள்ட்ட இப்படியே தான் கேள்வி கேட்பான்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது. சரியா? சாலிட்னா உங்களுக்கு தெரியும் யார் யாரு, டேப்லெட், பவுடர், கேப்சூல்ஸ் இதெல்லாம். செமி சாலிட்னா ஆயின்மெண்ட், பேஸ்ட், ஜெல், கிரீம் இதெல்லாம் வரும். லிக்விட்னா லினிமெண்ட், வேற சிரப், எமால்ஷன், சஸ்பென்ஷன் இந்த மாதிரி எல்லாமே வரும். ஸோ தட் உங்களுக்கு இப்படியே கேட்க மாட்டாங்க, மேபி அதோட இதை கம்பேர் பண்ணி பண்ணி வரலாம். டேப்லெட்டை விட சஸ்பென்ஷன் இது கூட அப்படின்னு கம்பேரிட்டிவ்லி கொஷன்ஸ் வர ஏறும். சரியா? ஓகே, அப்ப ஸ்டெபிலிட்டி வைஸ்லயும் லிக்விடை விட செமிசாலிட் டோசேஜ் போன்ற ஸ்டெபிலிட்டி கூட. சரியா? ஓகே, அட்வான்டேஜஸ் வெரி சிம்பிள். நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா எனக்கு ஈஸியா கிளாஸ் வந்துட்டு போகலாம், செம்மிங்கிற டைமும் மிஞ்சிடும். சரியா? ஓகே, அடுத்தது டிஸ்அட்வான்டேஜஸ். நல்லா யோசிச்சு பாருங்க. செமிசாலிட் டோசேஜ் ஃபார்மாக இருக்கிறதால எங்களுக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம் நாங்க என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, செமி சாலிட் டோசேஜ் ஃபார்மாக இருக்கிறதால
என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்? ஓகே, குயிக்கா ஆன்சர் வந்துட்டு பாப்போம். அலர்ஜிஸ் வரலாம் ointment. ஓகே, வெரி குட். இந்தியா மட்டும் வருது, சில பேர் சில க்ரீம்ஸ் இதெல்லாம் அப்ளை பண்ணா எப்படி அலர்ஜி செட்டே ஆகாது, ஸ்டாப் பண்ண கஷ்டம். ஓகே, கரெக்ட், அதுவும் கரெக்ட். இப்போ நாங்கள் டேப்லெட்ஸோட கம்பேரிட்டிவ் பண்ற நேரம் இதில் ஸ்டோரேஜ் கஷ்டம் உண்மையிலே. செமிசாலிட் டோசேஜ் கேரியிங் ப்ராப்ளம்ஸ். ஓகே, எடுத்துட்டு போறதுல சில இஷ்யூஸ் இருக்குது, அதுவும் சரியான ஆன்சர். இன்னொருத்தர் எங்களுக்கு சென்ட் பண்ணிக்கிறீங்க, கரெக்ட் டோசேஜ் மெஷர் பண்ண கஷ்டம். மேபி அதுவும் சரியாக இருக்கலாம். டோசேஜ், அந்த டோசேஜ் விட டோஸ் ஒரு அளவு. அது சொல்ல இப்போ ஒரு க்ரீமா 1 BD பூசுங்க, பிடி டோசேஜ் கொடுங்க. பிடினா மார்னிங் ஒருக்கா நைட்டு ஒருக்கா எடுக்க சொல்றாங்க. ஆனா பேஷண்ட்ஸ் என்ன செய்யறேன், அந்த டோசேஜ் மார்னிங் முடிக்கிற நைட்டு முடிக்கிற அதுக்கு அதே இல்லை, அவரை மேபி கூட அப்ளை பண்ணலாம், அந்த டோஸ் மிஸ் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஓகே, வேற என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்? யோசிச்சு பாருங்க நல்லா. ஸ்டெய்னிங் ஆஃப் க்ளோத், வெரி குட் ஆன்சர், கரை படிகிறது. ஓகே, வேற என்ன ஹிக்மா? வேற என்ன? அவ்வளவுமா? அவ்வளவு தானா டிஸ்அட்வான்டேஜஸ்? ஓகே, இன்னொரு ஆன்சர் செய்வேன், ரிமூவ் பண்றது கஷ்டம். ஓகே, குட். அது சரி. வேற என்ன? ஓகே, அவ்வளவுதானா? அப்ப நாங்க பாப்போமா? இது இன்னொன்று சென்ட் பண்ணிக்கலாம். இரிட்டேஷன், வெரி குட். அலர்ஜிஸ், இரிட்டேஷன். ஓகே, சரி, வேற? ஓகே, சரியா, பாப்போம். ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு. ரிப்பீட்டடா ஃபிங்கர் டிப் பண்ண கிட்ட மைக்ரோப்ஸ் போகலாம். ஓகே, அதுவும் வெரி குட், அதுவும் சரியான ஆன்சர். சரியா, சம் solid solid சம் செமி சாலிட் பேட் ஸ்மெல் வரும். ஓகே, அதுவும் சரியான ஆன்சர். ஓகே, மேபி இப்ப நான் சொன்னது இதுல இல்ல, நான் சரின்னு சொன்னது பிள்ளைன்னா நான் பிள்ளைன்னு சொல்லிப்பேன். சரின்னு சொன்னதுல இந்த ஸ்லைட்ல இல்லாட்டி இங்க வச்சுக்கிறேன், நோட் புக்ல சரி நோட் பண்ணிக்கோங்க. சரியா, டிஸ்அட்வான்டேஜஸ். சரியா, பாருங்க. முதலாவது விஷயம் மேகோஸ்டெய்னிங். சரியா, உங்களுக்கு தெரியும், நீங்க சொன்னது கோஸ்டெய்னிங்டா படிகிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு ரேஷ் வந்திருக்கு, உங்களை ஒரு க்ரீமை எழுதுறாங்க டாக்டர். ஸோ நீங்க அந்த க்ரீமை பூசுற நேரம் நல்லா நீங்க பார்ப்பீங்க, ஒரு பழைய ட்ரெஸ்ஸோ இந்த மாதிரி கொண்டு போகணும், ஏன்னா படியக்கூடிய சான்சஸ் இருக்கும் அப்படின்னு நீங்க பார்ப்பீங்க. Okay, இன்னொரு ஆன்சர் வந்திருக்கு எங்களுக்கு, செமி சாலிடை விட ஸ்டேபிள் குறைவு. ஓகே, அதுவும் சரி, சரியான ஆன்சர். சாலிடை விட ஸ்டேபிள் குறைவுன்னு சொல்றதும் சரியான ஆன்சர். சரியா, ஓகே. முதலாவது விஷயம் மேக்கோ ஸ்டெய்னிங், நல்லா படியக்கூடிய சான்சஸ் இருக்குது. படிக்கிறேன்டா இப்ப ஒரு ட்ரெஸ்ல நல்லா படியும், நல்லா பதியும். இது அது ஒரு இஷ்யூ. சரி, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். யாரு ப்ரிஃபர் பண்ணுவாங்க? இதுல ட்ரெஸ்ல படிக்கிறதெல்லாம் பிரச்சனை, ஒரு ஸ்டெய்னிங் தானே. தே ஆர் பல்கி டு ஹேண்டில். அடுத்தது இது செல்லிப்படல யாரும் இல்லையா, ஹேண்டில் பண்றது. சென்னீங்களா? சென்னீங்களே, சென்னீங்க மயம் இருக்கும். சரியா, ஹேண்டில் பண்றது கஷ்டம்.
இப்போ டேப்லெட்னா ஒரே அடியா 10,000 20,000 30,000 40,000 டேப்லெட் வரும், ஈஸியா எடுத்துடுவீங்க வைப்பீங்க. சரியா? இவங்கட அப்படி இல்ல, 10 30 க்ரீம் வந்தாலும் அதை அடுக்கி வைக்கணும், அதை பேலன்ஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒயின்மெண்ட் பாட்டில்ஸ்ல வார நேரம் அதை பேலன்ஸ் பண்ணணும், கிளாஸ் பாட்டில்ல. அப்ப வந்து பல்கி ஹேண்டில் பண்ற நேரம், இந்த நேரம் பல்கி பெரிய ஸ்டொக்கா தான் இவங்க காட்டுவாங்க, கொஞ்சம் இருந்தாலும் பெரிய ஸ்டொக்கா தான் காட்டுறது. சரியா? அப்ப இவங்களால ஹேண்டில் பண்றேன்னு அது பல்கியா காட்டும். உங்களுக்கு நான் சென்ற விஷயம் விளங்குதா? டேப்லெட் வந்து 60,000 டேப்லெட் ஆகிருந்தாலும் மேபி ஒரு பாக்ஸோட வேலை முடிஞ்சு. சரியா? கிரீமை பாருங்க, ஒரு 30 இல்லைன்னா ஒரு 60 க்ரீம் வந்தா சரி, அது வேறையா பல்கியா காட்டும், அதை வைக்கிறதுக்கு இடம் எல்லாம் வேலை மிச்சம். சும்மா சிம்பிளா எங்கட மொழியில சொல்றேன்டா. ஸோ தே ஆர் பல்கி டு ஹேண்டில். அப்ளிகேஷன் வித் ஃபிங்கர் மே காஸ் கண்டாமினேஷன், இதுவும் நீங்க சொன்ன ஆன்சர். சரியா? பாருங்க, நீங்க சென்னதை பார்த்தோம்னா எங்களுக்கு பெருசா இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணவே தேவையில்லை, படிச்சாச்சு மூவ் ஆயிடலாம். இல்லையா? அப்ளிகேஷன் ஃபிங்கரால நீங்க அப்ளை பண்ற நேரம் உங்களுடைய கையில இருக்கக்கூடிய கிருமி, கையில இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து போக இயலும். சரியா? அதான் சொல்றேன், அப்ளிகேஷன் வித் ஃபிங்கர் மே காஸ் கண்டாமினேஷன், மேபி இது வந்து கண்டாமினேஷனை உருவாக்க இயலும், கொண்டு வர இயலும். சரியா? அடுத்தது, ஸ்டெபிலிட்டி இஸ் லெஸ் தேன் சாலிட் டோசேஜ். நீங்க சின்னது இப்ப. சரியா? அதுவும் சரி. ஸ்டெபிலிட்டி வந்து சாலிடை விட குறைவு. மே காஸ் இரிட்டேஷன், இரிட்டேஷன்னா அலர்ஜிஸ். சரியா? இது ரெண்டுமே சரி நான் சொன்னேன். சில பேருக்கு சில கிரீம்ஸை பூசினா, சில ஆயின்மெண்ட்ஸை பூசினா செட்டே ஆகாது. என்ன மெடிக்கலுக்கே போக தேவையில்லை, சிம்பிளா யோசிங்க காஸ்மெட்டிக் கிரீம்ஸ். எனக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன பான்ஸ் கிரீம் மட்டும் வந்துச்சு. கேர்ள்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும், பாய்ஸுக்கு தெரியாம இருக்கும். அந்த கிரீம் பூசின முடிச்சுன்னா அதுக்கு பின்னால நான் அதை தொடவே இல்லை. அது இப்ப இல்ல, நிறைய ஏர்லியா நல்ல ஏ லெவல் ஓ லெவல் காலத்து. இப்ப எல்லாம் விலைங்க அந்த மாதிரி கண்டதெல்லாம் பூச மாட்டோமே. இந்த எனக்கு நல்ல ஞாபகம், பொன்ஸ் கிரீம் அதை அப்ளை பண்ணினதுமே அவ்வளவு ஒரு இரிட்டேஷன். சரியா? எனக்கு நல்ல ஞாபகம், உடனே களியாச்சு, ஃபேஸ் சோப் போட்டு களியாச்சு, இருந்துமே அது முடிய ரெட்னஸ் ஆகி ஒரு மாதிரி அந்த அந்த மாதிரி இருக்கும். சரியா? இதே காஸ்மெட்டிக் மாதிரியே என்னத்துக்கு இந்த எங்கட மெடிக்கல் கிரீம்ஸுக்கும் இருக்குது. சிலதை பூசினா இருக்கேலாம், சில பேருக்கு அவங்களுக்கு அலர்ஜி செட்டே ஆகாது, அது ஒரு இரிட்டேஷனை கொடுக்கும். ஸோ அதை என்ன அதை ரிமூவ் பண்ண வேண்டிதான் வரும். அது ஒரு அது ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். சரியா? ஓகே, இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ், வெரி சிம்பிள். நாங்க அதை செப்பரே முடிச்சிட்டோம். சரியா? ஓகே, அடுத்தது பார்க்க போற டைப்ஸ் ஆஃப் செமிசாலிட் டோசேஜ் ஃபார்ம். நான் இந்த பாட்டுக்கு வர முன்னாலே அகைன் அண்ட் அகைன் இதை ரிப்பீட் பண்ணி உன மைண்டுக்கு வைத்திருக்கும். சப்போசிட்டரி. சரியா? படிக்க முன்னாலே உன மைண்டுக்கு பெய்த்தாச்சு. தென் கிரீம்ஸ். ஓகே. ஜெலிஸ் ஓ ஜெல், அதுவும் ஓகே. ஆயின்மெண்ட்ஸ், பேஸ்ட், பொலூட்டிசஸ். சரியா? இதெல்லாம் வரும். இந்த பொலூட்டிசஸ் எல்லாம் பெரிய அளவுல பேசப்பட்டதும் இல்ல, எனக்கு ஞாபகம் படிக்கும் வந்ததும் இல்லை. வந்திருந்தா பார்ப்போம். சரியா? சப்போசிட்டரி, கிரீம், ஜெலிஸ், ஆயின்மெண்ட்ஸ், பேஸ்ட், பொலூட்டிசஸ். சரியா? இதெல்லாம் என்ன டைப்ஸ் ஆஃப் செமிசாலிட் டோசேஜ் ஃபார்ம். இப்ப நாங்க போக போறது ஒவ்வொன்றாய் தனித்தனியா படிக்க போறோம். சரியா? விளங்கிச்சா? இப்ப நாங்க பார்க்க போறது வெஹிக்கல் என்ற சாப்டர் முடிச்சுட்டு, ஓ மை காட், தனித்தனியா பார்க்க முன்னால கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஓகே, தனித்தனியான கொஞ்சம் தான் இருக்கு. ஓகே, சரி. வெஹிக்கல் இன் செமிசாலிட் ப்ரிப்பரேஷன், அது என்ன வெஹிக்கல்? என்ன வாகனமா? வெஹிக்கல்னா என்ன? வெஹிக்கல் இன் செமிசாலிட் ப்ரிப்பரேஷன், வெஹிக்கல் அப்படின்னு சொன்னால் என்ன? வெஹிக்கல் இன் செமிசாலிட் ப்ரிப்பரேஷன், வெஹிக்கல் அப்படின்னால் என்ன? ஓகே, வெஹிக்கல்னா என்ன?
ஓகே சரி, நான் இப்படி கேட்கிறேன் ஞானே படிச்சு தராமலே வெஹிக்கல்னா என்னன்னு கேட்டிருந்தேன். சரி பாப்போம். வெஹிக்கல் அப்படின்னு சொன்னா ஊடகம். சிம்பிளா இது தயாரிக்கிற ஒரு ஊடகம் என்ற மாதிரியான ஒரு விஷயம். சரியா? அதாவது பாருங்க, மீடியம் ஆஃப் எனி செமி சாலிட் ப்ரிப்பரேஷன் இன் டேர்ம் ஆயின்மெண்ட் பேஸ். மெயினான வெஹிக்கல் வந்து மெயினா தயாரிக்கக்கூடிய ஊடகம். இதுல இந்த செமிசாலிட் ப்ரிப்பரேஷன்ல ஒயின்மெண்ட் பேசஸ் வரும். சரியா? ஒயின்மெண்ட் பேசஸ்ன்றது வந்து மெயினான ஒரு வெஹிக்கல் ஆக இருக்குது செமிசாலிட் ப்ரிப்பரேஷன்ஸ்ல. சரியா? யூஸ்வலி மிக்சர் ஆஃப் நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ். வெஹிக்கல்ஸ் வந்து மேபி ஒன்றாக இருக்கலாம், இல்லைன்னா எத்தனையோ மெட்டீரியல்ஸ் இன்க்ளூடாக இருக்கிறது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ஸ், ஓ கட்டாயம். சரி, அந்த ஊடகம், அதாவது இந்த செமிசாலிட் ப்ரிப்பரேஷன்ஸை தயாரிக்கிறது தேவையான ஊடகம் வந்து ஆக முக்கியமான ஒன்று. அது ஒரு இம்பார்ட்டான இன்கிரீடியன்ஸ். மேபி வெஹிக்கல் வந்து வாட்டராக இருக்கேனும், ஆனா அந்த வாட்டர் வந்து என்ன, மெயினான ஒரு இன்கிரீடியன்ட். அது இருந்தா தான் எங்களுக்கு என்ன ஒரு செமிசாலிட் ப்ரிப்பரேஷன்ஸ் தயாரிக்கணும். சோ அது வந்து என்ன ஒரு இம்பார்ட்டண்டான இன்கிரீடியன்ஸ். ஓகே, எங்களுக்கு ஒரு chatல என்ன சென்ட் பண்ணிக்கிறீங்க பாப்போம். லிக்விட் டோசேஜ்ல வெஹிக்கல்ஸ் பார்த்தாச்சாம். ஓகே, அப்போ ஒரு ஐடியா இருக்கு. ஸோ நான் இதை மிச்சம் அலர்ட்ரிக்க தேவையில்லை. சரியா? கெமிக்கலி இன்ஆக்டிவ். கெமிக்கலி இன்ஆக்டிவ் மீன்ஸ் இவங்க வந்து யாரோடையும் பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ப்ரொவைட் சம் ஃபார்மகாலஜிக்கல் எஃபெக்ட் டு த ஸ்கின். சில நேரம் சில எஃபெக்ட்ஸ் கொடுக்குது. ஃபார்மகாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் வந்து இந்த வெஹிக்கல் கொடுக்குது. சரியா? ஓகே, நீங்க படிச்சிருக்கீங்க ஆல்ரெடி, அதுல மிச்சம் அலட்ட வேண்டிய தேவையில்லை. ஓகே, அடுத்தது கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆயின்மெண்ட் பேசஸ். சரியா? ஓகே, ரீட் பண்ணுங்க யாராச்சும் ஒருத்தர். கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆயின்மெண்ட் பேசஸ், என்னென்ன பேசஸ் அண்ட் விஷயம் ரீட் பண்ணுங்க. தனுஜா இருக்கிறீங்களாம்மா? தனுஜா, ஹிக்மா, கொஞ்சம் ரீட் பண்றீங்களா மைண்டுக்கு? கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆயின்மெண்ட் பேசிஸ் ஒருக்கா மைக் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா பேசிட்டு போவீங்க. ஹிக்மா, கொஞ்சம் இதை ரீட் பண்ணுங்க. சும்மா ரீட் பண்ணுங்க. எல்லாம் உங்களுக்கு விளங்கின இங்கிலீஷ்ல உங்களுக்கு. hydrocarbon bases, ஓகே. hydrocarbon bases, ஓகே. absorption bases, ம். emulsifying bases, water ம். soluble bases, fat ம். and fixed oil bases, ம். synthetic oils, silicone oil. ஓகே, வெரி குட். கரெக்டாக வாசிட்டீங்க இல்லையா? சரியா? பாருங்க, இது என்னன்னா நீங்க ஜஸ்ட் இந்த நேம்ஸ் தெரிஞ்சிருந்தா போதும். அவசரப்பட்டு பாடமாக்க வேண்டிய தேவையில்லை. ஐடியா ஒன்று எடுங்க. பாஸ் பேப்பர்ல வந்தா நாங்க டீட்டெயிலாக பாடமாக்குவோம். இந்த ஞாபகப்படுத்தி இந்த அப்பாயின்மெண்ட் பேசிஸ் நேம் இதெல்லாம் பெரிய அளவில் இன்க்ளூடடா பாஸ் பேப்பர்ல நான் கொஷின்ஸ் பார்த்தது ஞாபகம் இல்லை. சரியா? பாப்பம்படி இருந்தா பாக்கி மேற்கொண்டு. சரியா? ஆயின்மெண்ட் பேசஸ்ன்றது நீங்க முந்தின ஸ்லைட்ல பார்த்து இது ஒரு மெயினான ஒரு மீடியம், மெயினான ஒரு வெஹிக்கல். இதுல எதுல இது செமிசாலிட் ப்ரிப்பரேஷன், செமிசாலிட் ஃபார்முலேஷன் வர நேரம் இவங்க மெயினான பங்கெடுக்கக்கூடிய ஆக்கள் தான் இந்த ஆயின்மெண்ட் பேசஸ். சரி, அந்த ஆயின்மெண்ட் பேசஸ் எடுத்தாலும் மொத்தமா நாங்கள் ஒன்றை வச்சு அது ஒரு ஆயின்மெண்ட் பேஸ்ன்னு ஒரு நாளும் என்ன செல்ல மாட்டோம். சரியா? ஓகே, இது இது வந்து ஹம், இதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ், ஆயின்மெண்ட் பேசஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த ஸ்லைட்ல தந்திக்கிறது. முதலாவது ஹைட்ரோகார்பன் பேசஸ், அதுவாக இருக்க இயலும். சரி, அடுத்தது அப்சார்ப்ஷன் பேசஸ், அடுத்தது இமல்சிஃபைங் பேசஸ், அடுத்தது வாட்டர் soluble பேசஸ், ஃபேட்ஸ் அண்ட் ஃபிக்ஸ்ட் ஆயில் பேசஸ், சிந்தட்டிக் ஆயில்ஸோ சிலிக்கன் ஆயில். சரியா? இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சால் பார்ப்போம், இல்லைன்னா பெருசாக அலட்டிக்க தேவையில்லை. சரியா? ஓகே, கிளாசிஃபிகேஷன்ஸ் பாருங்க. இதான் ஹார்ட் பரஃபின். ஹார்ட் பரஃபின் இந்த மாதிரி கட்டியாக இருக்கும். இங்கே அடுத்தது இருக்கிறது லிக்விட் பரஃபின். லிக்விட் பரஃபின் வந்து இப்போ வந்து ஒரு என்னதான் இருக்கும், தண்ணித்தன்மையான மாதிரி. சரியா?
ஓகே, அடுத்து இது வந்து வைட்ஸ் ஆஃப் பாரஃபின், இது வந்து என்ன, yellows ஆஃப் பாரஃபின். சரியா? ஓகே, அடுத்த ப்ரிப்பரேஷன், மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸுக்குள்ள போக போறோம். சரியா? ஓகே, இது செல்ல முன்னால கொஞ்சம் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நான் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரணும் குடிக்கிறது. கொஞ்சம் இருங்க. ஓகே, சரியா? அடுத்து நாங்க ப்ரிப்பரேஷனுக்குள்ள போறோம். சரியா? தயாரிப்பு யாருது? இது செமி சாலிட் ப்ரிப்பரேஷன்ஸ். சரியா? Okay, இதுல தெரிய வேண்டியது மெயினா இந்த 2 டேர்மும் நல்லா தெரிஞ்சிருக்கணுமே. இந்த ஃபியூஷன், ட்ரிச்சுரேஷன், இந்த வேர்ட்ஸ் நீங்க மறக்கையில நல்லா தெரிஞ்சு வைக்கணும். சரியா? இந்த ஃபியூஷன்ன்றது ஒரு மெத்தட். ஃபியூஷன் மெத்தட்ல நாங்க தயாரிக்கிறோம். இது ஒரு ஃபியூஷன் மெத்தட்ல ஒரு ஒயின்மெண்ட் தயாரிக்கிறோம். சரியா? இது ஒரு மெத்தட். நல்லா மைண்டுக்கு போடுங்க. இது ஒரு, இந்த ஃபியூஷன் என்ற டேர்ம் வந்து ஒரு மெத்தடை குறிக்குது. சரியா? ஆயின்மெண்ட் தயாரிக்கக்கூடிய ஒரு செமிசாலிட் ப்ரிப்பரேஷன் தயாரிக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் ஃபியூஷன் மெத்தட். சரியா? அடுத்தது வந்து ட்ரிச்சுரேஷன். ட்ரிச்சுரேஷன் சொல்றது இன்னொரு மெத்தட். ஒரு செமிசாலிட் ப்ரிப்பரேஷன் செய்யற நேரம் தயாரிக்கக்கூடிய இன்னொரு மெத்தட். ஓகே, வெயிட், நாங்க பார்ப்போம். எங்களே ஃபியூஷன் ட்ரிச்சுரேஷன் மெத்தட் தனித்தனியா கூகுளில் யூடியூப்ல பார்க்கணுமா? ஓகே, நான் செப்பரேட்டாக அதை பார்க்கத்தான் வேணும். ஃபியூஷன் மெத்தட் க்ரீம்ஸ் தயாரிக்கிறது. ஓகே, சரியா? நான் ஃபியூஷன் மெத்தட் என்ன, ட்ரிச்சுரேஷன் மெத்தட் என்னன்னு இங்கேயே தெளிவாக பார்த்துட்டு தான் போகணும். சரியா? ஓகே, ஃபியூஷன் மெத்தட் அப்படின்னு சொன்னா மெயினா ஞாபகம் வைங்க, இங்க பயன்படுத்தக்கூடிய எக்யூப்மெண்ட் வந்து வாட்டர் பாத் அண்ட் எவப்பரேட்டிங் டிஷ். சரியா? மேபி நீங்க கேம்பஸ்ல இருக்கிற ஆட்களாக இருந்தா, இல்ல ப்ராக்டிக்கல் லேப்ஸ் போய்த்திருந்தா விளங்கிருக்கும். என்னென்று இருக்குது, ஒரு வாட்டர் பாத் இருக்குது. வாட்டர் பாத்னா பெருசா அந்த இந்த ஒன்றும் இல்லை, என்ன தண்ணி கொதிக்க வச்சிருக்கோம். அப்புறம் இப்படி ஹால்ஸ் மேபி ஒன்றாக இருக்கும், ரெண்டா ஹால்ஸ் எத்தனை வரைக்கும் அதில் எங்களுக்கு கொண்டு போய் இதை வச்சு எவப்பரேட்டிங் டிஷ்ஷை வச்சு எங்களுக்கு அதை இது பண்ணலாம், மெல்ட் பண்ணலாம். அந்த வேல தயாரிக்கக்கூடியது நாங்கள் ஃபியூஷன் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். சரியா? இதுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வாட்டர் பாத். இது இந்த வாட்டர் பாத். சரியா? இதெல்லாம் நீங்க யோசிக்கவே தேவையில்லை. யூடியூப்ல அடிச்சா தாராளமா வீடியோஸ் வந்திருக்கும். ஃபியூஷன் மெத்தட்ல எப்படி க்ரீம் செய்யற, சாரி, ஃபியூஷன் மெத்தட்ல மெயினா ஒயின்மெண்ட் தான் தயாரிக்கப்படுது. ஃபியூஷன் மெத்தட்ல எப்படி ஒயின்மெண்ட் செய்யற, இதெல்லாம் நல்ல அழகா வந்துடும். சரியா? ட்ரிச்சுரேஷன் அப்படின்னா அது இன்னொரு மெத்தட்.
சரியா? இந்த ட்ரிச்சுரேஷனை பயன்படுத்தக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்னா ஒன்று ointment slab and spatula, mortar and pestle, roller mill, industry wiseல. சரியா? ஓகே, இந்த பிக்சரை பாருங்க. இது என்ன? நான் ஒன்னாம் நம்பர் போட்டிக்கிறது என்ன? ரெண்டாம் நம்பர் போட்டிக்கிறது என்ன? இது ரெண்டையும் சொல்லுங்க. ஒன்னாம் நம்பர் போட்டிக்கிறது என்னவாக இருக்கும்? ointment slab spatula எது? ஆ, என்ன ஒன்னாம் நம்பர் போட்டிக்கிறது? என்ன ஒன்னாம் நம்பர் போட்டிக்கிறது? ஓகே, எங்களுக்கு ஒரு ஆன்சர் சென்ட் பண்ணிருக்காங்க. யாரு? ointment slab, வெரி குட். சரியா, தெரியாட்டு தெரிஞ்சு வைங்க. ஒன்னாம் நம்பர் போட்டிக்கிறது என்ன? இது வந்து ointment slab. சரியா? ஓகே, ரெண்டாம் நம்பர் போட்டிக்கிறது என்ன? ரெண்டாம் நம்பர் போட்டிக்கிறது என்ன? சொல்லுங்க. ஓகே, ரெண்டாம் நம்பர் போட்டிக்கிறது ரெண்டு பேரும் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க, பாப்போம். ஓகே, வெரி குட். ஸ்பெடியூலா, சிம்பிள். சரியா, நான் சும்மா தான் கேட்டேன், நீங்க யோசிக்கணும் இல்லையா? தெரியுமா? இதெல்லாம் பார்த்துருப்பீங்களே. ஓகே, அது வந்து ஸ்பெடியூலா. இது ஸ்பெடியூலா, இது வந்து ointment slab. சரியா? இது ஸ்பெடியூலாவையும் ointment slabையும் வச்சு என்ன செய்றாங்க? ட்ரிச்சுரேஷன் மெத்தட்ல தயாரிக்கிற க்ரீம்ஸ் இந்த மாதிரிலாம் தயாரிக்கப்படுது. மேபி மோட்டான் பஸ், மோட்டான் பஸ் ஞாபகம் ஆயிக்குமே. அந்த உருளை முளக்கை சயின்ஸ்ல அப்படியெல்லாம் பார்த்துருப்பீங்க. சரி, அதுதான் மோட்டான் பஸ்லேருந்து அதுலேயும் நாங்கள் ட்ரிச்சுரேஷன் மெத்தட்ல தயாரிக்கிறோம். தென் ரோலர் மில், அது வந்து இண்டஸ்ட்ரி வைஸ்ல. சரியா? இதெல்லாம் இருக்குது. சரியா? ஓகே, இந்த ரெண்டு மெத்தடையும் பற்றி இப்போ நாங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரியா? ஆஹ், சரி, ட்ரிச்சுரேஷன் மெத்தட் பார்க்க போகிறோம். தென் ஃபியூஷன் மெத்தட் பார்க்க போகிறோம். ஓகே, கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்க. நாங்கள் ட்ரிச்சுரேஷன் மெத்தட்டை வீடியோண்ட ஃபஸ்ட்டாக பார்ப்போம். தென் எங்களுக்கு ஈஸி, இதெல்லாம் அரைச்சிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. ஓகே, இது நாங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, நாங்கள் இப்போ ட்ரிச்சுரேஷன் மெத்தடை பார்க்க போகிறோமே. சின்ன ஒரு வீடியோ தான் நான் காட்டுறது, நீங்கள் பார்க்கணும். அதுக்காகத்தான் நான் கிளாஸ்லேயே காட்டுற ரீசன், நீங்கள் பார்க்கணும், பார்க்க தூண்டப்படணும். சரியா? தானே தானே? ஓகே, போடுவோமே.
Pretty as a peach. But the pretty feel like that's so that delicious well. The goal of trituration is to reduce the particle size of your powder ingredients. To correctly triturate your ingredients, you will need to apply sufficient force to effectively achieve the desired result. Starting off with this granular, crystalline powder that we're going to place into the mortar and pestle. You can simply flick or tap the back end of the folded wave oath to help get all of the powder out. What you don't want to do is lightly hold the pestle only by the top and softly move it around the mortar. This will not allow you to have enough grip on the pestle, and in turn, you will not be able to apply adequate force to grind down the particle size. Alternatively, to ensure that you are effectively triturating, you want to make sure you hold the pestle firmly in your hand and apply sufficient force against the sides and bottom of the mortar while stirring your powder. This will allow you to grind the powder between the mortar and pestle. Since you are applying a fair amount of force, it's always a good idea to use your other hand to grasp the mortar to hold it in place. This will take some time, but you want to continue mixing and grinding until you end up with a fine, homogeneous powder. This grinding technique will allow you to reduce the particle size of your powders and, in turn, aid in providing the best possible preparations for your patients. Here we have the powder we just triturated on the left, and the granular powder we started with on the right. As you can see, the particle size has been significantly reduced using proper trituration techniques. LP3 Network, a global leader in continuing healthcare education. ஓகே யோசிச்சுட்டு வேணா நான் மரம் போட்டுருந்தேன் மரம் பார்க்குற அளவுக்கு அது டீட்டெயில் இல்லை சரியா ஓகே அதான் ட்ரிச்சுரேஷன் மெத்தட் சரியா இதில் பாருங்க ஓகே நீங்கள் பார்த்து தானே Correctly handling movement, and this leads to having less control of the quantity of powder that falls into your. If you move your hand down the length of the scupula so that it's closer to the powder, you will have more control of the scupula. Now, when you lightly tap your index finger Okay. against the scupula, சரியா there's less. ஓகே இது என்ன ம்ஹும். தேவையில்லை இதில் பாருங்க அந்த அந்த ட்ரிச்சுரேஷன் மெத்தட் அதில் வந்து மோட்டான் ப்ரெஸ்ஸில் எப்படி ட்ரிச்சுரேட் பண்ணினாங்க அப்படின்றது அந்த வீடியோவில் காட்டுச்சு நீங்கள் சும்மா ட்ரிச்சுரேஷன் மெத்தட் யூடியூப்ல சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தாராளமாக எத்தனையோ மெத்தட்ஸை பார்க்க இயலும். சரியா ட்ரிச்சுரேஷன் மெத்தடில் இப்போ என்ன மோட்டான் ப்ரெஸ்ஸை வச்சு என்ன மோட்டான் பெசல்ஸை வச்சு ப்ரிச்சுரேஷன் மெத்தட் செய்யுது அதில் நல்லா காட்டணும் உங்களுக்கு ஞாபகம் அந்த வீடியோஸ் எல்லாம் சொன்னேனவா இப்படி தான் செய்யணும் சரியான டெக்னிக் என்னென்னா கையை மேலே இது பிடிச்சி ஃபார்மசியில் சரி நல்ல மேலே இதால் பிடிச்சி போட்டு அதை ட்ரிச்சுரேட் பண்ணணும் சுற்றி சுற்றி இதாக்கணும் விளங்கிச்சா அதான் ட்ரிச்சுரேஷன் மெத்தட்னு சொல்கிறது நல்லா கையால் இதாக்கணும் சரியா ஈவனாக வரும் வரைக்கும் இது பண்ணணும் சரியா அதான் ரிச்சுரேஷன் மெத்தட் அதுதான் நீங்கள் பாயிண்ட்லையும் சொல்லியிருக்கோம் ஓகே அடுத்த ஸ்லைடுக்கு போவோம் இது வீடியோ சீரிஸ் ஓகே சரி அப்போ ட்ரிச்சுரேஷன் மெத்தட் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்ன விஷயம் விளங்கியாச்சு சரியா இப்போ நான் பார்க்க போகிற ட்ரிச்சுரேஷன் மெத்தட்னா என்னன்னு இதில் சொல்லிக்கிறத ரீட் பண்ணுங்க ஒருத்தர் ஜஸ்ட் பார்த்துட்டு போவோம் சரி ஒருத்தர் ரீட் பண்ணுங்க ட்ரிச்சுரேஷன் மெத்தட் அப்படின்னா என்னென்னு இப்போ நான் வீடியோ காட்டிருக்கேன் ட்ரிச்சுரேஷன் மெத்தட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் ஓகே ட்ரிச்சுரேஷன் மெத்தட் ரீட் பண்ணுங்க ஓகே ஒருத்தர் ரீட் பண்ணுங்க ஐயோ ரீட் பண்ணுங்க ஓகே ரீட் பண்ணுங்க ட்ரிச்சுரேஷன் மெத்தட் எல்லாரையும் சோம்பேறி ஆட்டிங்க போல சரி
சரியா? இப்ப வீடியோ நல்லா பாத்தீங்க தானே? அப்ப நானே குயிக்கா சொல்லிட்டு போறேன். பெரிய அளவுல இதுல டீட்டெயிலா பாக்குறது இல்ல. என்ன நாங்க அழகா வீடியோல பார்த்துட்டோமே. Trituration method means a spatula with long broad blade should be used. Insoluble substances should be powdered finely in mortar. அதான் காட்டினேன் பவுடர். இன்சாலிபிள் சப்ஸ்டன்ஸ் இருந்தா அந்த பவுடர்ஸை நல்லா should be powdered. நல்லா பவுடர் பண்ணிட்டு என்ன ஸ்டேட் வரைக்கும் ஃபைன்லி இன் mortar. ஃபைன் பவுடர். இந்த வேர்ட் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணல. ஃபைன் பவுடர்னா சின்ன துகள் உள்ள மெல்லிய பவுடர். சரி அதான் நான் ஃபைன்லி பவுடர்ட். ஃபைன் பவுடர் அப்படின்னா அதான் மீனிங். சரியா? அது நல்லா இது பண்ணப்படுது. மிக்ஸ்ட் வித் அண்ட் half amount of base until smooth mixture is obtained. அதுக்கப்புறம் என்ன செய்யப்படுது? பேஸ். என்ன பேஸ் நான் பார்த்தோம்? ஒன்று ஹைட்ரோகார்பன் பேஸ் இருக்கலும், ஆயின்மெண்ட் பேசஸ் ஆக இருக்கலும். சரியா? இந்த பேசிஸோட நல்லா என்ன செய்யப்படுது? மிக்ஸ் பண்ணப்படுது. சரியா? ஓகே, மைக் ஒன்னா இருக்கிறாங்க, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரியா? the rest of the base is added in increment வைஸ்ல ஆட் பண்றது. வெரி சிம்பிள். இவ்வளவுதான் ட்ரிட்யூரேஷன் மெத்தட். சரியா? இது வந்து மெயினா மோர்டார் பெசல்ல இரண்டு ஆயின்மெண்ட் ஸ்லப்ல இந்த மாதிரி போகையிலும் ட்ரிட்யூரேஷன் மெத்தட். இப்ப நான் ஒரு வீடியோ காட்டினேன் இல்லையா? நீங்க சோம்பரப்படாம அந்த மாதிரி சர்ச் பண்ணி பண்ணி என்ன விஷயம், என்னென்ன புதுசு இருக்குது என்ற விஷயத்த நல்லா தேடி பார்த்து தெரியும். சரியா? ஓகே. அடுத்தது வந்து ஃபியூஷன் மெத்தட். இது வந்து இப்ப ட்ரிட்யூரேஷன் மெத்தட் பார்த்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் போட முடியாது. கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ், ஆனா ஈஸியா வீடியோஸ் வச்சு வழங்குறதுக்கு இயலும். ஸோ தட் நாங்கள் ஃபியூஷன் மெத்தடுக்கும் ஒரு வீடியோ பார்ப்போம் கிளியர் கட்டா. அது நல்ல அழகா பாருங்க. ஏன்னா இந்த அளவு பாயிண்ட்ஸ் நிறைய போட்டு வச்சிருக்கேன். ஆனால் இந்த அளவு பாயிண்ட்ஸுமே உங்களோட மைண்ட்ல இருக்கணும்னு இல்லை. விளங்குதா? அதனால நான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சரியா? ஃபியூஷன் மெத்தடை பார்ப்போம். கொஞ்சம் இருங்க. ஃபியூஷன் மெத்தடில் எப்படி செய்கிறாங்க என்றதை பார்ப்போமே. ஓகே, ஃபியூஷன் மெத்தடு வீடியோன்னு நான் சர்ச் பண்ணி வச்சிருந்தேன். இது டேசி. ஓகே, இந்த வீடியோ நல்லா. நீண்ட காலம் பாவிக்கக்கூடிய ஹை ரிஸ்க் ஃபோமில் தயாரிக்கப்பட்டுள்ள தம்ப்ரோ ஸ்பிரிங் மெத்துகளுக்காக Hello everyone, welcome to Pharmaceutics Lab. I am pharmacist Bayan Sadar from Faculty of Pharmacy at Middle East University. In this video, I'm going to discuss how to prepare ஓகே, வீடியோ விளங்குதானே? 5 grams of zinc oxide and castor oil ointment, which we use it to relieve diaper rash and for soothing and protective for the skin. Let's start the procedure. Weigh 2.5 gram white beeswax, which used as a stiffening agent.
Weigh 1 gram cetostearyl alcohol, which used as stabilizer. Weigh 1.87 gram Arachis oil, which used as a vehicle for the drug. Weigh 6.25 gram of white soft paraffin, which used as an emollient. Weigh 3.37 gram. சரியா, பயப்பட வேணாம். இதுல சொல்லிக்கிற ஒவ்வொரு இன்கிரீடியன்ட் நீங்க ஞாபகம் வைக்க தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கிறதுக்காக நான் வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். நீங்க அந்த வீடியோல எப்படி அந்த ஃபியூஷன் மெத்தட்ல தயாரிக்கிறாங்கன்ற விஷயத்த பாருங்க. எத்தனை போட்டிக்கிற, என்னென்ன இது போட்டிக்கிற, அது விஷயம் இல்லை. சரியா? Of liquid paraffin, which used as ointment base. Add all of them together in the evaporating basin. Melt them together using water bath at 7. கண்ணா, இதுதான் வாட்டர் பாத். இப்படி ஒரு மெஷின் இருக்கு. நான் அந்த பிக்சர்ல தனியாக உண்டிக்கவே பார்த்தேன். இதுல டெம்பரேச்சர் செட் பண்ணி எனக்கு கீழே வாட்டர் அது ஹீட் ஆச்சுல இங்க மெல்ட் பண்ணிடும். இந்த மாதிரி லேப்ல எத்தனை பேர் இருப்பாங்களே, இது ஒரு வாட்டர் பாத், இது ஒரு வாட்டர் பாத் மெஷின். இதுல வந்து இந்த ஆறு ஹீட் இது இருக்கு, அதுல எல்லாம் வைக்கணும். சரியா? 20 Celsius. Weigh 8.13 gram of castor oil in a separate evaporating dish. Warm the castor oil using water bath to about 70 Celsius. Weigh 1.87 gram of zinc oxide. Place it in the middle of the tile. Levitate the zinc oxide with a suitable quantity of castor oil until smooth. Transfer them to the dish containing the melted ingredients, taking care to leave virtually no material in the tile. Mix well. Add the rest of castor oil and stir until cool. Transfer the prepared ointment into a jar. Label it with proper labeling. Thank you. கண்டா, கடைசி அவங்க ஒரு க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. என்ன மெத்தட்ல? ஃபியூஷன் மெத்தட். சரியா? அதான் ஃபியூஷன் மெத்தட். இப்போ நாங்கள் பார்க்க போகிற ஃபியூஷன் மெத்தட். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஃபர்ஸ்ட்டாக என்ன செஞ்சாங்க, ஒரு வாட்டர் பாத்தில் வச்சு டிசால்வ் பண்ணி அது ஒரு தயாரிச்சாங்க. அப்புறம் எடுத்து அந்த ஆயின்மெண்ட் சில்பில் வச்சு கொஞ்சம் ட்ரிச்சூரேஷனை கொஞ்சம் தயாரிச்சு எடுத்தாங்க. தென் அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அட் லாஸ்ட் என்ன தயாரிச்சு எடுத்தாங்க, க்ரீமை தயாரிச்சு எடுத்து. சரியா? ஒரு ரஃப்லி ஒரு ஐடியா இருக்கும். சரியா? ஒரு ரஃப்லி ஒரு ஐடியா இருக்கும். ஸோ எங்களுக்கு என்ன செய்யலாம், குயிக்காக இந்த ஃபியூஷன் மெத்தட்னா என்ன இப்படின்னு விளங்கெடுக்க இயலும். சரியா? இந்த நோட்ஸை பார்த்து கூட கூட நிதானமாக பார்க்கணும். சரியா? இதுக்கு இன்னொரு நாங்கள் பேர் சொல்லுவோம் மெல்டிங் மெத்தட். அதான் முதலாவது பாயிண்ட்டு. சரியா? இதுக்கு நாங்கள் ஃபியூஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதுக்கு இன்னொரு டேர்ம் கொடுக்குறோம், மெல்டிங் மெத்தட். சரியா? அது இன்னொரு பேர். இது வந்து இப்போ இங்கே நாங்கள் மெத்தடுக்கு போக முன்னால சில விஷயம் இதில் தெரிய வேண்டியது இருக்குது. சரியா? என்னன்னு சொன்னா, இது எப்போ பயன்படுத்தப்படுது அப்படின்டா, இந்த ஃபியூஷன் மெத்தட் பயன்படுத்தப்படக்கூடிய சந்தர்ப்பம் அதான் ரெண்டாவது பாயிண்ட்ல உங்களுக்கு தந்துகிறது. என்னென்ன சந்தர்ப்பம் சொன்னா, முதலாவது சாலிட் இன்கிரீடியன்ஸ், சொலிடான சப்ஸ்டன்சஸ் இருந்தா நாங்கள் ஃபியூஷன் மெத்தட் போவோம். ஏண்டா அதை மெல்ட் பண்ணி போகிறதுக்கு மெயினாக ஒரு கட்டித்தன்மையான ஒரு பேஸ். சரியா? ஹார்ட் சப்ஸ்டன்சஸ் இந்த மாதிரி ஒரு கட்டித்தன்மையான பேசஸ் இருந்தால் விளங்குதா, அது இருந்தா கட்டாயம் நாங்கள் ஃபியூஷன் மெத்தட் போகிறோம். சரியா? solid medications that are readily soluble in melted base. சரியா? அடுத்து எந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் அப்படின்றால், solid medications that are readily soluble in melted bases. melted baseல குயிக்கா soluble ஆகி போய்த்திருமாக இருந்தா, solid medication அதில் குயிக்கா மெல்ட் ஆகி போகுமாக இருந்தா அதை தவிர்க்கிறதுக்கு இந்த ஃபியூஷன் மெத்தட் பயன்படுத்தப்படுது. சரியா? இது பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள், ஃபியூஷன் மெத்தட் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள். சரியா? ஃபர்ஸ்டா என்ன செஞ்சாங்க, அந்த தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மெல்ட் பண்ணி ஒரு யூனிஃபார்மான ஒரு தனித்தன்மையுடைய ஒரு ப்ராடக்ட் ஒரு இது வந்து தயாரிச்சு எடுத்திருக்கு. சரியா? அது முதலாவது.
முதல்ல என்ன செய்ற the ingredients of the base and melted together and properly mixed to obtain uniform product. நல்லா ஞாபகம் வைங்க அந்த வீடியோவை. அந்த வீடியோவில் என்ன சொன்ன? அந்த வீடியோவில் சொன்னது என்ன? ஃபர்ஸ்டா அந்த தேவையானதெல்லாம் போட்டு ஒரு யூனிஃபார்ம் ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்டா வரும் வரைக்கும் அது செய்யப்படுது. சரியா? இது செய்யறது உங்களுக்கு தெரியும், போர்சலின் டிஷ்ல வாட்டர் பாத்ல வச்சு தான் இதை தயாரிக்கிறாங்க. சரியா? இப்ப அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. எத்தனையோ இன்கிரீடியன்ஸ் நீங்க அந்த மாதிரி வாட்டர் பாத்ல வச்சு என்ன செய்யணும், மெல்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல இப்ப மேபி ஒரு 3 இன்கிரீடியன்ட் இருந்துன்னு வைங்களேன், உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். நீங்க இப்ப நான் சொல்லி தர நோட்ஸ் மாதிரி இல்லாம யோசிச்சு பாருங்க. நீங்க ப்ராக்டிக்கலா லேப்ல இருந்தா உங்களுக்கு இப்ப 3 இன்கிரீடியன்ட் வந்து அதை வந்து ஃபியூஷன் மெத்தட்ல மெல்ட் பண்றது முதலாவது கட்டம். சரியா? அப்ப நீங்க அந்த 3ல எதை ஃபர்ஸ்டா வைப்பீங்க? எதை ஃபர்ஸ்டா அந்த மெல்ட் ஆகுறது வைப்பீங்க? அப்படியான ஒரு சந்தேகம் வரையிலும் தானே. சரியா? அதுக்கு ஒரு வழி இருக்குது. சரியா? ஒரு வே இருக்குது. முதலாவதாக என்ன செய்யணும்னு சொன்னா, ஹை மெல்டிங் பாயிண்ட் உள்ள ஆள் தான் முதலாவதாக என்ன அந்த இதுல பிளேஸ் பண்ணணும். சரியா? இதுல வாட்டர் பாத்ல வச்சுக்கிற டிஷ்ல விளங்கினா. சரியா? ஹை மெல்டிங் பாயிண்ட் உயர் என்ன உருகு நிலை, நல்ல மெல்டிங் பாயிண்ட் கூடவாக அதைத்தான் ஃபர்ஸ்ட் நாங்க வைக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் வச்சு அதை மெல்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவதா அடுத்தது என்ன செய்யணுதா, அதுக்கு பிறகு the remaining ingredient of the base are added to the decreasing order of their melting points and melted with constant stirring. சரியா? அப்ப அடுத்தது என்னன்னு சொன்னா, அதுக்கு பிறகு நீங்க செய்ய வேண்டிய விஷயம், அதுக்கு பிறகும் மெல்டிங் பாயிண்ட் சரியா அதிட ரெடியூஸ் ஆகும் பேசிஸ்ல வச்சு தான் என்ன அடுத்தடுத்த இன்கிரீடியன்ஸை ஆட் பண்ண வேணும். சரியா? ஓகே, நல்லா ஸ்டே பண்ணவும் வேணும், இல்லைன்னா க்ரீம் அந்த ஆயின்மெண்ட்டை தன்மை வராம இடும். சரியா? மிஸ்டேக்காக. சரியா? ஓகே, அடுத்த விஷயம் என்ன சொன்னா, ஓகே அடுத்தது பாருங்க. அடுத்த விஷயம் என்ன செய்யற, அது போட்ட பிறகு லிக்விடோ செமிசோலிட் அடட் டு டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸ். சரியா? அதுக்கு பிறகு என்ன டெம்பரேச்சர் அடைய விடணும். இப்போ ஹீட்டில் வச்சு வாட்டர் பாத்தில் வச்சா டெம்பரேச்சர் கூட இல்லையா? இப்போ அடுத்தது அட்டம் செய்யணும், அதோட டெம்பரேச்சர் அட்லீஸ்ட் 40 டிகிரி செல்சியஸ் ஆகும் வரைக்காச்சும் என்ன செய்யணும், அதை வச்சுக்கணும். தென் இன்சொல்யூபிள் அடிட்டிவ்ஸ் ஆர் அடட். சரியா? அந்த இன்னும் தேவையான அடிட்டிவ்ஸ் எக்ஸிபியன்ஸ் வந்து ஆட் பண்ணப்படுது. அதாவது எப்படின்னு நல்ல ஒரு ப்ராப்பர் ஸ்டேரிங்கோட வச்சு ஆட் பண்ணுறோம். சரியா? அடுத்தது அடுத்தது வந்து அதோட இப்போ அது ரெண்டையும் ஆட் பண்ண நீங்கள் பார்த்துப்பீங்க, லிக்விட் பிறகு வேறு இருந்து அதை மெல்ட் பண்ணி எடுத்து வேறு இருந்துச்சு. சரியா? தென் அதை என்ன செய்யலாம், ரெண்டையும் இது சேர்த்தோம் அப்படி சொன்னால் ஃபைனலாக வரக்கூடியது ஃபைனல் ப்ராடக்ட். சரியா? ஃபைனலாக வரக்கூடியது ஒரு ஆயின்மெண்ட், மேபி அது ஒரு க்ரீம். ஓகே, இவ்வளவுதான் வந்து ஃபியூஷன் மெத்தட். சரியா? ஓகே, நாங்கள் இதை அடுத்த கிளாஸ்லையும் ஃபியூஷன் மெத்தட் ஓகே சரி இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் கூடையாக பார்த்துட்டோம். சரியா? ஃபியூஷன் மெத்தட்டு நான் அகெயின் நாளைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கு நாங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம் இல்லையா? 12th ஸ்லைட் மட்டும் செஞ்சுருக்கோம். ஓகே, நாங்கள் கிளாஸை வைண்ட் அப் பண்ணிடுவோமே, நாளை பார்ப்போம் பேலன்ஸை. ஓகே, யாரும் ஜாயின் ஆகிக்குது. நாங்கள் பேலன்ஸை ஃபியூஷன் மெத்தடில் இருந்து மிச்சத்தை நாளைக்கு பார்ப்போம். சரியா? ஓகே, குட் ஈவினிங்.
That's a good night.